ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம் வந்து வேஸ்ட்டு பண்ண போகிறதில்ல. இதை வச்சு தான் நம்ம வந்து வடை செய்ய போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம் வந்து மீதமானது நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து நம்ம நல்லா வடிச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த சாதத்தில் இருந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய சாதம் வந்து இந்த பக்குவத்தில் வந்து அரைச்சி எடுத்துக்குவோம். இது வந்து இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடைக்கு தேவையான பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன், இது வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். ப்ரெஸ் பண்ணி வச்ச மிளகு வந்து சேர்த்துக்கிறேன், ஒன்றும் பாதியமாக வந்து தட்டி வச்சுருக்கேன். இந்த வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடைக்கு வந்து நல்லா வந்து முருகலாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மைதா வந்து பார்த்திங்கன்னா மைதாவும் அதே அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே நல்லா கலந்துக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே போட்டது எல்லாமே நல்லா பிசைஞ்சாச்சு. நீங்கள் வந்து தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து அந்த பழைய சாதத்தில் இருக்க தண்ணியே போதும். இப்போ வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம வடை தட்டி போட்டு எடுத்துருவோம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு. நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடை போட்டு பார்த்தேன், டெக்ஸ்சர் கரெக்டாக வரல அப்படின்றதுக்காக நான் வந்து மைதாவும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். மறுபடியும் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி கையை நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கையில் ஒட்டாமல் வந்து நல்லா வரும். எண்ணெயில் வந்து மெதுவாக சேர்த்துக்கலாம். வடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ எடுத்துருவோம். வடை பார்த்திங்கன்னா நம்ம வந்து உளுந்து வடையில் செஞ்ச வடை மாதிரியே இருக்குது பாருங்கள். பழைய சாதத்தில் செஞ்ச வடை மாதிரியே இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக நல்லா முருவலாக வந்திருக்கு. நல்லா எண்ணெய் வடித்து எடுத்துருவோம். அந்த வடை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா மொறுமொறுப்பாக, வெளியில் நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லா செம்மையாக நல்லா உளுந்து வடை மாதிரி இருக்க பாருங்கள். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.